புஸ்தகம் 99வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒரு வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பாதபடியிலே படியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாங்கள் ஆண்டவரே பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக நீங்க எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? உயர்த்தணும்னா எங்க இருந்து உயர்த்தணும்? ஆமென். ஹல்லேலூயா. கேட்கக்கூடாது, பாஸ்டர் சபையில் எழுதி இருக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், உன்னை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவன். உலகத்துல எந்த கடவுளும் அப்படி செய்ததாக சரித்திரம் கிடையாது. ஆமென். உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொன்னா அது முட்டாள்தனம், அது உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து அளவிற்கு தன் ஜீவனை உனக்காகவும் எனக்காகவும் யாரும் கொடுத்ததில்லை. அதை ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவர் பாதபடியில் நீ பணிகிற மனிதனாக மாறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை என்ன செய்யணுமா? உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை உயர்த்த என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை நீ உயர்த்துகிற பொழுது நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ, எந்த சூழ்நிலையில் விழுந்தாயோ, யாருடைய சூழ்ச்சியில் விழுந்தாயோ, கர்த்தர் அந்த இடத்தில் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். விழுவதற்கு நிறைய காரணம் இருக்கலாம். விழுந்ததுக்கு அப்புறம் ஒரே காரணம் தான், பாதிக்கப்படுறது ஒருத்தனா தான் இருக்கும், இல்லைங்களா? விழுகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஆனா விழுந்ததுக்கு பிற்பாடு பாதிக்கப்பட்டது யாரா இருப்பாங்க? அவங்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு சப்போர்ட்டிவாக வரமாட்டார்கள். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் தாங்க சப்போர்ட்டா வருவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு? பார்வோனுடைய பானபாத்திரக்காரர். ஹல்லேலூயா. யாரு இவரு? பானபாத்திரக்காரர். பானபாத்திரக்காரன்னா பொதுவா எப்படி சொல்லணும் அப்படின்னா, பலரசத்தினுடைய மினிஸ்டர். தெரிஞ்சுக்கங்க. இவன் டேஸ்ட் பார்த்து தான் ராஜாவுக்கு பாஸ் ஆகும். இவன் டேஸ்ட் பார்க்காம ராஜாவுக்கு கொடுக்க முடியாது. அந்த டேஸ்ட்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா கொள்முதலை நிறுத்திடுவான். அவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கிறான் எகிப்தியன். இவன் யாரு? எகிப்தியன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு நிலையிலே நீ விழுந்து போவதற்கு ஏதுவான காரியங்கள் நடந்துவிடும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோபப்படாம நான் இருக்க போறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கோபம் உச்சிக்கு மேல போயிடும். கிறிஸ்தவர்கள்லாம், ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் புது வருஷத்தன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தெரியுமா? பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆமே. 365வது நாள்ல முதல்ல சொன்ன பொய் அதுவா தான் இருக்கு. 365 நாள் 65 நாளைக்கும் முதல்ல சொன்ன பொய் எதுவா இருக்கும் தெரியுமா? பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னா பாரு, அதுதான் பொய்யா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்ய முடியாது, வெளியே வருவது கடினம். ஆமென். கர்த்தருக்கு தெரியுங்க, அது தெரியாம இருக்குமா? ஹல்லேலூயா. அவரை ஒப்பு கொடுத்துருங்களே, உன்னை விடுவிக்க அவர் போதுமானவர். உன்னை விடுவிக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் தேவனா இருக்கிறாரு? போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இப்ப இவரை யார் பிடிச்சி ஜெயில போட்டது? அவங்க ஆட்களே தான். என்ன தப்பு பண்ணா? ஏதோ ஒரு தப்பு செய்துட்டான், ஏதோ ஒரு
செய்துட்டான். ஆனா புடிச்சு கொண்டு எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. அல்லேலூயா. யார் இருக்கிற ஜெயில போட்டாங்க? அதுதான் விஷயம். நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க அல்லது சபைக்கு போறவங்களோட கர்த்தர் உங்களை ஐக்கியப்படுத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கம் இருக்கும். ஒண்ணு உங்களை பலப்படுத்துவார், இல்லைன்னா உங்களை கொண்டு அவர்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு அவர்களை என்ன செய்வாரு? நிச்சயம் பலப்படுத்துவார். இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போயிட்டா என்ன குற்றவாளி? கைதி. புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்துட்டீங்க, பாஸ்டர் சொன்னா அந்த ஆளு கஷ்டத்துல இருக்காரு, அந்த ஆளு போய் நம்ம கஷ்டத்தை பத்தி சொன்னா என்ன இருக்கும்? இந்த டிஃபரெண்ட் என்ன வருதா இல்லையா? உண்மைதானே? இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பானபாத்திரக்காரனும் கைதி இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்பும் ஒரு கைதி. எப்படி? தண்டனை கைதி. ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவங்க? தண்டனை கைதி தான். இல்லன்னு யாரும் சொல்ல முடியுமா? இப்ப உங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்றதுனாலையும் ஏன் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றதுனாலையும் ஜல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையா இல்லையா? ஆமென். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, கர்த்தருடைய மனுஷனிடத்தில் சொல்லும்போது, சபையிலே சொல்லும்போது அது மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது என்ன கொண்டு வருகிறது? மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்ப கர்த்தருடைய நாமத்தை நீ எப்படி உயர்த்துகிறாய் என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அது எப்படிப்பட்ட இடம்? அரசாங்க பாதுகாப்பில் இருக்கிறார்கள். கடை வாங்கினவன் கட்டுறானோ இல்லையோ, கடை கொடுத்தவன் டெய்லி பிரேயர் பண்ணிட்டு இருப்பான். உண்மையா இல்லையாங்க? கடை வாங்கினவன் தூங்கினாலும் வட்டி தூங்காது. வட்டி தூங்காது. கடன் கொடுத்தவன் காலையில எந்திரிச்சது டெய்லி என்ன செய்வான்? இத்தனை லட்சத்தை கொடுத்துருக்கிறேன். எத்தனை எப்படி கொடுத்துருக்கேன்? இத்தனை லட்சத்தை விதைச்சிருக்கிறேன், அதை காப்பாத்தி கொடு அப்படின்னு அவன் பிரே பண்ணி தான் ஆவான். அல்லேலூயா. அது போல சிறையில் இருக்கிறவர்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அரசாங்கத்துடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. ஆனா இப்ப பாருங்க, பானபாத்திரக்காரனுக்கும் யோசேப்புக்கும் ஒரே ஸ்கேல் தான். எப்படி? ஒரே ஸ்கேல் தான். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது. ஆனா யோசேப்போடு யார் இருந்தது என்றால் கர்த்தர் இருந்தார். நம்ம ஒரு பேட்டர்ன் எப்படி வச்சிருக்கோம்னா, கர்த்தர் நம்மளோட இருந்தா கஷ்டம் இருக்காது, காய்ச்சல் இருக்காது, பலவீனம் இருக்காது, பின்மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் என்ன செஞ்சிட்டோம்? ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துறோம். ஆமென். அல்லேலூயா. யோசேப்போடு யார் இருக்கிறது? இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? ஆமென். அந்த யோசேப்போடு தாங்க கர்த்தர் சிறையில் இருந்தாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் அங்க இருப்பார். யார் இருப்பார்? சிறைச்சாலை என்று உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை உதாசீனப்படுத்தின இடம் என்று உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை அவமதித்த இடம் என்று தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னோடு தான் இருப்பார். எங்க இருப்பாரு? உன்னோடு தான் இருப்பார். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோ அதற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை என்றார்கள். ஒருவனும் இல்லை என்றார்கள். அப்ப அவன் எகிப்து தேசத்திலே கண்டடைந்த ஒரு விஷயம் என்ன? சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல ஒருவனும் கிடையாது. எப்படி? என்ன சொல்லிருப்பாங்க? இன்ன ஊர்ல இன்ன மாகாணத்துல இன்ன பொறுப்புல இருக்கிறவன் சொல்லிடுவான் அப்படின்னு அவன் சொல்லிருப்பாங்கல்ல. என்ன சொல்றான்? சொப்பனத்தை பார்த்துட்டேன், அதுல கருத்து சொல்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு எங்க வந்து சொன்னான்? சிறைச்சாலையில யோசேப்பு கிட்ட சொன்னான். எப்படி? அப்படிதானே சொல்றான். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலே சபையிலே நீ சொல்லுகிற வார்த்தை பரலோகம் பார்க்கும்படி அது மேலே போகிறது. அல்லேலூயா. இப்ப சொப்பனம் கண்டோம் என்று ஒருத்தர் சொல்றாங்க, ரெண்டு பேர் சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்குங்க. ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு எழுத்திலும்
சொப்பனம் கண்டோம் என்று சொன்னவர் இருவர், சொப்பனத்தை சொன்னது ஒருத்தர். அல்லேலூயா. சொப்பனம் சொப்பனம் கண்டோம் வாசிங்க. அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? இப்ப மறைமுகமா தேவன் சொல்றாரு, சொப்பனத்துக்கு பதில் சொல்றது யாருக்குரியது? தேவனுக்குரியது. ரைட்டு. ஆனா அடுத்து என்ன சொல்றாரு? அப்ப தேவன் யாரா இருக்கிறா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியத்தை பானபாத்திரக்காரன் அறிந்து கொண்டான். அல்ல தெரிஞ்சுங்க, பானபாத்திரக்காரன் அறிந்து கொண்டான். இந்த மனுஷன் சொல்றான், ஆனா அவன் சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நான் சொல்றேன், எப்படி சொல்றேன், நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஊழியக்காரர் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்காரு, அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா என்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்றவங்களுக்கு நான் எனக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதான் சொல்லியிருக்கேன். தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஆமென், அல்லேலூயா. என் மனைவி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காங்க. என் சகோதரன் கேட்டான், பாஸ்டர் நீங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி சொல்றீங்க, உங்க வீட்டுக்காரங்க என்ன எப்படி? ஆமென். அதாவது உன்னை சோதிப்பதற்கு யாரும் தேவையில்லை, கூட இருக்கிறாலே போதும். ஏன்னா நம்ம சொன்னது அப்படி, நம்ம சொன்னது அப்படி, கேட்டதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அப்ப சொன்ன என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் மரித்தால் கர்த்தருடைய பாதத்திலே போய் சேர்வார்கள் என்பதை அறிவேன். அல்லேலூயா. பதில கேட்டதுமே ஆடி அப்படியே அசந்து போய் நின்னான். உண்மை அதுதான். கர்த்தர் இன்றைக்கு அவர்களை சுகமாய் வந்து அமர செய்திருக்கிறார். அல்லேலூயா. பலவீனம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், பலத்தை தருகிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் கர்த்தரை உயர்த்த முடியுமே தவிர வேற யாரும் உயர்த்த முடியாது. யோசேப்பு சோதரம் பானபாத்திரக்காரனுடைய பார்வைக்கு யோசேப்பு கைதியாகவும் தெரிகிறான், கர்த்தராகவும் தெரிகிறான். எப்படி? கைதியாகவும் தெரிகிறான். அடுத்து பார்க்கும்போது கர்த்தராகவும் அவன் எப்படி சோதரம் அவனுக்கு இருக்கிறான் என்றால் கர்த்தராகவும் அவன் அறிகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, ஆமென், அல்லேலூயா. யார் சொன்னது? தலைவன். ரெண்டு பேர் கண்டாங்கல்ல. 16வது வசனம் வாசிங்க. அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் உணவுத்துறை அமைச்சர் அவரு. இவரு பானபாத்திரத்துக்கு அமைச்சர், அவரு ஆமென், அல்லேலூயா. இப்ப கர்த்தரை உண்மையாக உயர்த்துவது யாரு? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் பரீட்சை பார்க்கிற பொழுது உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. ஆமென். அவனா சோதர பரீட்சை பார்த்தானா? முதல் சொன்னவன் யதார்த்தமா சொல்லிட்டான். யதார்த்தமா சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். அல்லேலூயா. இரண்டாவது, இதுல எது பெஸ்ட், ஒத்தையா ரெட்டையா பிடிச்சவன். ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? உலகத்துல போய் ஜாதகம் பார்ப்பாங்க, அதே கோடு வெள்ளது பாஸ் கிட்ட கேட்பாங்க, பாஸ் இது எப்படி இருக்கும், பாஸ் ஜாதகம் பார்க்கறதுன்னா நல்லா இருக்கும். இதான் உண்மை இல்லையா? அல்லேலூயா. பைபிள்ல பேர் வைக்கணும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மெல்ல சொல்லுவாங்க, இந்த காங்கிற இடத்துல இருக்கான்னு பாருங்க பாஸ்டர். ஒண்ணு கர்த்தர்னு வைக்கணும், இல்லாட்டி காக்கார் தான் இருக்கு இல்லையா? அப்படிதானே இருக்கு. நீ நீமராஜ் எப்படி பார்த்து வச்ச பேர் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா கர்த்தரும் காலதான் ஆரம்பிக்குது, காக்காயும் காலதான் ஆரம்பிக்குது, அடுத்து கடனும் காலதான். எது வேணுங்கிறத நீதான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென். கர்த்தர் போதும்னா பானபாத்திரக்காரனை போல கர்த்தரை உயர்த்த முன்வந்து விட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பானபாத்திரக்காரனை
மனுஷன் கேட்கும் சாப்பாடு நல்லா இருக்கா, அப்புறம் கேட்கும் குழம்பு நல்லா இருக்கா, கடைசியா கேட்கிற ரசமாச்சும் நல்லா இருக்க. ஒரே ஒரு பதில் தான் வரும், பரவாயில்ல. ஆமென். அவங்க விசாரிக்கிறாங்கன்னா அதை நீங்க என்ன சொல்லணும்? எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இங்க என்ன வரும்? எப்படி? அந்த அம்மாவுக்கு தெரியும் போய் குடும்பம் தான் எவ்வளவு போட்டாலும் தின்றுவாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க சமைச்சவங்களுக்கு தெரியும்ல, சாப்பாடு காலி ஆகிட்டே இருக்கும், நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா வெளியில என்ன வராது? மனசார வராது. அதே நல்லா நம்ம சொல்லி சாப்பாடு அப்படியே இருக்கும். அப்பதான் நல்லாவே இல்லை. என்னது நல்லாவே பிள்ளை சொல்லும், புருஷன் சொல்லுவாரு, மகன் சொல்லும். ஆமே. நல்லா இருக்கனைக்கு ஒரு ஆள் வாய்க்கிறது, நல்லா இருக்கனைக்கு ஒரு ஆள் என்ன செய்யுது. ஆனா சாப்பாடு அந்த அம்மாவுக்கு இருக்காது, 80% போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதையும் எதிர்பார்க்காமல் பானபாத்திரக்காரன் கர்த்தரை உயர்த்த முந்திக் கொண்டான். கர்த்தரை உயர்த்த ரெண்டு பேருமே ஒரே தரிசனம் தானே பார்த்தான். வேற எதுவும் வித்தியாசமா பார்த்தானா? இல்லையே. 3 சோத்திரம், ஒரு திராட்சை கொடி இருக்கிறது, 3 கிளைகள் இருக்கிறது, 3 சோத்திரம் திராட்சை குலைகள் இருக்கிறது. ஆமென். அவனும் அதே தான் பார்த்தான். 3 கூடை இருக்கு, அந்த கூடையில பலகாரம் இருக்கு, அதை வந்து பறவைகள் பறிச்சிருக்கு. ஒருவேளை சுயமாகி முந்திக் கொண்டால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமானவர். புரியுதுங்களா? வேற எதுவும் தரிசனம் மாறி பார்த்தானா? இவன் பாத்திரமும் வெறுமையா இல்ல. யாரு? பானபாத்திரக்காரனுடைய பாத்திரமும் வெறுமையா இல்ல. சுயமாகியுடைய பாத்திரமும் வெறுமையா இல்ல. இவனுக்கு 3 குலைகள், அவனுக்கு 3 கூடைகள். அவனுடைய கூடைகளிலும் பலகாரம் இருந்தது, பலகாரம் இருந்தது. இவனுடைய பாத்திரத்திலும் என்ன இருந்தது? திராட்சை. அப்ப என்ன மாறுது அப்படின்னா, நீ கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ளுகிற போது உன்னை அழிக்க வருகிற சத்துருவை கர்த்தர் அழித்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவ 16ஆம் வசனத்துல எப்படி ஐடியா பண்ண தெரியுமா? எப்படி அர்த்தம் செம்மையா இருக்கியா? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சோத்திரம் பிரச்சனை இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அநேக குடும்பங்கள பிரச்சனை இருந்தது, யாரும் பிரிஞ்சு போகல. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஏன் பிரிஞ்சு போகல? பொண்ணு பார்த்து கட்டி வச்சது பெரியவங்க. யாரு? பெரியவங்க. அதனால அவங்க என்ன செய்ய முடியல, விட்டு போக முடியல. விட்டு போனாலும் அங்க சொல்றான், நீ மரியாதை போயிடாத. வீடுன்னா அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்காரர் அடிக்க கை ஓங்கறதுக்கு முன்னாடி வீடியோ கால் அம்மாவுக்கு போகுது. பாத்தியா 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 எப்படி வராரு பாத்தியா? ஆமே. அந்த அம்மா வீடியோ கால கட்டுறதுக்குள்ள வீட்டுக்கே வந்துடுது. எங்க வந்துடுது? வீட்டுக்கே வந்துடுது. அல்லேலூயா. அப்புறம் எப்படி வாழ முடியும்? வாய்ப்புகள் இல்லை. நீ கர்த்தரிடத்துல நீ கர்த்தரை உயர்த்துகிற போது, எப்படி கர்த்தரை உயர்த்துகிற போது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. காரணம், யோசேப்பு இவர்களை விட ஒரு பெரிய குற்றவாளி என்ற பெயரில் உள்ள இருக்கிறான். யோசேப்பு யாரு? பாலியல் குற்றவாளி பேரு. உண்மைதானே? அல்லேலூயா. எந்த வீட்டுல கை வச்சுட்டான்? தலையாரிக்கு அதிபதியோட வீட்டுல கை வச்சுட்டான். பேரு. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அப்படி பேர் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீ நடந்து வந்த ஆகாது, நீ பார்த்த ஆகாது, நீ தொட்ட ஆகாது, நீ சோதரம் எது செஞ்சாலும் ஆகாது என்ற பேர் உனக்கு இருக்கலாம். கர்த்தரை உயர்த்துகிற போது கர்த்தர் உன் தலையை நிச்சயம் உயர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. காரண காரியம் தேடி உயர்த்தனவன் மாறல. புரியுதுங்களா? 16வது வசனத்துல காரண காரியங்கள் சரியாக இருந்தது. எப்படி இருந்தது? சரியாக இருந்தது. காரண காரியம் எப்படி இருந்தது? சரியாக இருந்தது. அவனுக்கு சாதகமாக இருக்கும் என்று கர்த்தரை உயர்த்த முன் வந்தான். ஆமென்.
ஆனால் பானபாத்திரக்காரன் அவமானம் வந்தாலும் சரி, எப்படி அவமானம் வந்தாலும் சரி, அழிவு வந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, யோசேப்பை பார்க்கிற பொழுது அவனுக்கு சபையாக தெரிகிறது. யோசேப்பை பார்க்கிற பொழுது அவனுக்கு கர்த்தராக தெரிகிறது. அங்கே எந்த ஒரு ரகசியத்தையும் அவன் மறைக்கவில்லை. அல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிற போது கர்த்தர் உன் தலையை நிச்சயம் உயர்த்துவார். ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் பழைய ஏற்பாட்டுல தான் அப்படி, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்குமா? அதை விட தீவிரமாக உன்னை உயர்த்த தேவன் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 42வது வசனம். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் நெருக்கினார்கள். அல்லேலூயா. இப்ப வீட்டுக்கு வரும்படி யார் கூப்பிட்டிருக்கிறது? ஜெப ஆலய தலைவன் கூப்பிட்டிருக்கான். யாரு கூப்பிட்டிருக்கிறது? தலைவன் கூப்பிட்டிருக்கான். இங்க யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையினுடைய போத்திபாருடைய வீட்டுல தாங்க சிறைச்சாலை. தெரியுங்களா? போத்திபார் யாரு? தலைவன். தலையாரிகளுக்கெல்லாம் அவன் தான் தலைவன். நம்ம சின்ன கிராமத்துல இன்னைக்கு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்சானா அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையாரி வீடு தாங்க அந்த காலத்துல ஜெயிலு. மேல வீடு, கீழே சிறை. எங்க போய் ஒளிஞ்சிருக்கிறார் ஐயான்னா கரெக்டா போய் ஜெயிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. எங்க ஒளிஞ்சிருக்காரு? அதனால போலீஸ்க்கு ரொம்ப வேலை மிச்சம். போனது லாக்க போட்டு பூட்டிட்டு வந்துட்டாரு. அதுதான் சொல்ல ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோத்ரம் தப்பிச்சு போறோம்னு நினைச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். எப்படி தப்பிச்சு போறோம்னு நினைச்சு அவனே போய் ஜெயிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப தலையாரி பார்த்தாரு, வா மாப்பிள்ள நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கூட்டு வேலை முடிஞ்சது. அதுதான் நம்ம பைபிள்ல இருக்கிற வசனம் தாங்க பழமொழியாக நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறது. அதை நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. இப்ப ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு இயேசு போகிறார். எப்படி போறாரு? இயேசு போகிறார். போகிற போது திரளான கூட்டம் வந்து விட்டது. திரளான கூட்டம் வந்து விட்டது. அவர் போகிற பிரயாணம் தாமதப்படுகிறது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்ன ஆகுது? தாமதம் படுகிறது. தாமதப்படுகிறதினால் இவர் போகிற பிரயாணத்தினுடைய வேல்விசன் முடிந்து விட்டது. புரியுதுங்களா? நல்லா பாருங்க. சோத்ரம் 8வது அதிகாரத்துல மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க. வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவன் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள தன் ஆஸ்தியெல்லாம் 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். போகும்போது தாமதம் வந்து விட்டது. போகும்போது நம்ம என்ன செய்வோம்? 8 மணிக்கு பால் காய்ச்சது பாஸ்டுக்கு வார்டு சொல்லி சொன்னா அந்த மனுஷன் 8:30 வரலையா? பாஸ்ட மாத்திட்டா பரவாயில்லையா? அதுக்குள்ள 2 பேர் வருவான். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இதை விட பெரிய பாசம் என் கையில இருக்க. யாரு இருக்குது? இதை விட பெரிய பாசம் என் கையில இருக்க. உங்க சர்ச்சில் கொஞ்சம் பேர் தான் வராங்க. அவர் சர்ச்சில் எவ்வளவு பேர் வராங்க? அடுத்த சபைக்கு போனாதான் முடிச்சு போட்டுருக்கோம். எப்படி யார் முடிச்சு போட்டுருக்கான்? அடுத்த சபைக்கு போனாதா குடிச்சு போடும். அல்லேலூயா. ஏன்னா இப்படியால அதுதானே சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப தாமதமாயி போச்சு. என்ன ஆகி போச்சு? 42ல அவர் கூப்பிடுகிறார். 40 சோத்ரம் 41 வாசிங்க. எப்படி இருக்குதா? இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது என்றால் ஆம்புலன்ஸ் மாதிரி இருந்திருக்கணும். அதான உண்மை. அல்லேலூயா. ஆனா அது ஆம்புலன்ஸ் மாதிரி இல்ல. அல்லேலூயா. திரளான கூட்டம் வந்துருது. போற
ஆமென். அப்ப கர்த்தர் உன்னை சபைக்கு அழைத்துட்டு வரும்போது ஒரு கூட்டம் வரும். நீ எங்க போறேன்னு கேட்கும். நீ சபைக்கு போறேன்னு சொன்னா அடுத்த 6 மாசத்துல சபையில வந்து நிக்கும். நான் சபைக்கு போகல, சும்மா அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீயும் உயர்த்தல, உன் மூலமா ஒரு ஆளை உயர்த்த அனுப்பிச்சு அந்த ஆளை உயர்த்த விடல. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொல்வாருங்க, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதில்லை, உள்ளே பிரவேசிக்கிறவனையும் விடுவதில்லை. காரணம் என்ன? அல்லேலூயா. பைபிளை படின்னு உங்களோட கொடுக்கறது இல்ல, நீ படிச்சது சரின்னு ஏத்துக்கிறது இல்ல. பைபிள் படிக்கிறத குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பான் அவன். இயேசு கிறிஸ்து எங்கெங்க போனாரோ அங்க பரிசேயர் இல்லாம அந்த இடம் நிறைவு பெறாது. இயேசு போகிற இடமெல்லாம் பரிசேயர் இல்லைன்னு எந்த வசனத்தில் இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் விபச்சாரம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் பரலோகம் போயிட்டாங்க, பரிசேயர் போக முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவினுடைய வருகை தாமதமாகிவிட்டது. அவர் வருகை தாமதமாகிவிட்டது. அந்த தாமதத்தினால் ஒரு உயிர் போய்விட்டது. அங்க போக போகுதுன்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டுல, இல்லையா? ஆமென். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி கரப்டட், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோசேப்போடு இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் இங்கே தானாகவே வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், அவற்றை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன், அவற்றை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் ஒருவரே குரு எனப்படுவார். ஆமென். அவர் ஒருவரே அனைத்து பாவத்திற்கும் பரிகாரத்தை விநியோகிக்கக்கூடியவர். அவர் தான் குரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பார்த்து நீ என்ன செய்யாத, வருத்தப்படாத. ஆமென். அல்லேலூயா. சோதரம் எப்படி இருக்கணும்? 49 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி என்ன ஆயிட்டா? மரித்து போனார். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உன்னிச்சு பார்க்கிறாரு. ஆமென். நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பாஸ்டரே, எங்க வளர்ச்சி உனக்கு பிடிக்கல பாஸ்டரே, அதனாலதான் நீ லேட்டா வந்தீரு. ஆமென். அல்லேலூயா. சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்றான்? போதகரை எந்த வருத்தமும் வேணாம், நிறைவாயிடுச்சு, இனி நடப்பதை பார்ப்போம். இந்த வார்த்தையை தேவன் கேட்டுட்டு சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன நினைச்சிருப்போம்? மார்த்தாள் மாதிரி, இந்த ஆண்டவரே ரட்சிக்கப்படுறவருக்கு தெரியும், நீ வரும்போது அவன் அம்மா என்ன ஆகும்? ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரும் உள்ளே வரவிட்டாமல். அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. துக்கம் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அழுகை என்ற பெயரில் அந்த குடும்பம் அவமானத்தில் நிற்கிறது, இல்லையா? ஆமென். பானபாத்திரக்கார குடும்பத்தை என்னென்ன சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு குறை சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. இங்க அதே போல துக்கம் கொண்டாடப்படுகிறது, துக்கம் கொண்டாடப்படுகிறது. அங்க ஒரு மாற்றம் வரும்போது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அங்க என்ன வருகிறது? ஒரு மாற்றம் வருகிற போது அவர்களால் என்ன செய்ய முடியல? என்ன சொன்னாங்க? அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்தபடியினாலே. இப்ப துக்கம் என்னவா மாறுது? சிரிப்பா மாறுது, அவமானமா மாறுது, ஏளனமாய் மாறுது. ஆமென். அல்லேலூயா.
நீ போய் சத்தியம் சொன்னா அப்படிதான் பார்ப்பான். நீங்க பெரிய பிரச்சனையில இருக்கு, நீ வந்து எனக்கு சத்தியம் சொல்றீங்க. ஆமென். அவனுக்கு துக்கம் கொண்டாடிட்டு இருப்பான். இயேசு நல்லவருப்பா, சபைக்கு வாப்பா, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க. பாத்துருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எதுவானாலும் நீங்க சொல்லுவது உங்கள் வேலை, சொல்லிவிட்டு போங்கள், கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார குறித்தும் கர்த்தர் கவலைப்பட மாட்டாருங்க. யார குறித்தும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. நீ என்ன சொல்ற, உன்னுடைய முடிவு என்ன, அதைத்தான் கேட்பார். இப்ப இந்த குடும்பம் கர்த்தருடைய முடிவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. தன்னை அந்த தாயையும் தகப்பனும் என்ன செய்யப்படுகிறார்கள், ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இறந்து போய ஒரு சோதர 12 வயதுள்ள சிறுமி இறந்து விட்டால் தாயும் தகப்பனும் இயேசுவின் பாதத்தை இன்னும் அதிகமாக இறுக பிடித்துக் கொள்ளுகிறார்கள். என்ன நடக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததும் இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததும் இல்லை. இதான் கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ளுங்கள். சுயம்பாகிகளின் தலைவன் முந்திக் கொள்ளவில்லை, அதனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அல்லேலூயா. துக்கம் கொண்டாடினவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை, துக்கத்திலே இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. காரணம் என்ன? அவர்கள் தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஊரே சிரிக்குதுங்க, ஊரே சிரிக்குது. அல்லேலூயா. உன்னை உண்டாக்கின கர்த்தர் அழுது கொண்டிருக்கிறார். உன்னை உண்டாக்கின கர்த்தர். கிராமத்துல அழுது சொல்லுவாங்க, நீ இதை செஞ்சனா கடவுளே உன்னை பார்த்து சிரிச்சு கொடுத்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. உலகம் சிரிச்சா நமக்கு கவலையே இல்லை, கர்த்தர் உனக்காக பரிதவிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய தேவை. அல்லேலூயா. இப்ப பார்க்கிறோம் அங்க என்ன நடக்கிறது. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப அவளுக்குள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பம் இன்னைக்கு உன் ஊரிலே இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறதா? இன்றைக்கு அதை உயிரோடு எழுப்ப கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை உயர்த்த என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்கள். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சரி, என்ன குற்றச்சாட்டுக்கு நீ ஆளாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு பார்வைக்கும் சோதர பானபாத்திரன் பார்வைக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? சுயம்பாகியும் யோசேப்பை பார்ப்பதுக்கு வித்தியாசம் தெரியுதா, தெரியலையா? அல்லேலூயா. இந்த வித்தியாசம் உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டும். நான் ஆராதிக்கிற சபை எந்த விதத்திலும் எதிலும் குறைவுள்ள சபை அல்ல, கர்த்தர் என்னை நிறைவாக உயர்த்துகிற சபை என்று நீ முந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். இந்த உலகம் உன்னை எப்படி ஏளனப்படுத்தி இருந்தாலும், இந்த உலகம் எப்படி உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும், இந்த உலகம் எப்படிப்பட்ட சிறையிலே உன்னை வைத்திருந்தாலும், அல்லது மரணத்தின் சிறையிலே நீ அடைக்கப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, உன்னை எழுப்ப தேவன் போதுமானவர். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? கர்த்தரை உயர்த்த முந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை உயர்த்த நம்ம சோதரம் யாவீது ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். அப்ப தலைவருக்கு கீழே நிறைய குரூப் இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய ரட்சிப்புல பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க மாமா என்ன நினைப்பாரோ, எங்க சித்தப்பா என்ன நினைப்பாரோ, எங்க பெரியம்மா என்ன சொல்லுமோ இருக்கா இல்லையா? ஆமென். இந்த ஜெப ஆலய தலைவருக்கு கீழே என்ன இருந்திருப்பாங்க? துணைத் தலைவர் இருப்பான், பொருளாளர் இருந்திருப்பான், ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கும், ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி மெம்பர்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா யாரையுமே அவர் என்ன செய்யல, ஏத்துக்கலங்க. இயேசுட்ட சொன்னாரு, ஆண்டவரே நீங்க வாங்கன்னாரு. வரும்போது தாமதமாகி போச்சு, பிள்ளை தவறி போச்சு.
அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளை அம்மா அப்பா கூட்டிட்டு இந்த 12 பேத்துல 3 பேத்தை கூட்டிட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போவோம். இருக்கிறார் எழுதினார் அந்த வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது process மாறிச்சா? நம்ம என்ன செய்வோம்? எல்லா வீட்லயும் பாருங்களேன், பால் காய்ச்சலுக்கு மோன நைட்டு கோழி எடுத்து காவு கொடுத்துருவான். காலையில பாஸ்டர் கூப்பிட்டு என்ன செய்யும்? ஜெபம் பண்ணும். இது எதை கேட்பாரு? எப்படி எதை கேட்பாரு? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் தானே பார்த்துட்டு இருக்காரு. நீ பேசாத கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அந்த ஆவி பேசாத போயிடும். அதையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவையெல்லாம். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? வீடு பால் காய்ச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? கிரக பிரவேசம். எப்படி? எல்லா கிரகமும் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாங்க எல்லா கிரகத்துக்கும் தலைவர். ஆமென். எல்லா கிரகத்துக்கும் யார் தலைவர்? அவர் வந்துட்டா எல்லா கிரகமும் செயல்படும். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ரகசியத்தை யார் அறிந்து கொண்டது? பானபாத்திரக்காரன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பாக அவன் பார்க்கவில்லை, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறான். அதான் அழகா, அதாவது சிம்பாலிக் ஆண்டு சொல்லிட்டு போவார். ஜெயினிஸ்டுக்கு ஒரு முன்னாடி சொன்னோம், ஃபேமிலியில பிரச்சனை போது என்ன சொன்னோம்? சிஸ்டர் நீங்க என்ன செய்ய வேண்டாம், பணம் செலவு பண்ணி தேட வேண்டாம். ஆமென். சொன்னோமா இல்லையா சிஸ்டர்? ஆனா என்னாச்சு? பணம் செலவு பண்ணால ஒரு பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் மைல்டா சொல்லிட்டு போவார். எப்படி சொல்வாரு? நம்ம நினைக்கலாம், நீ உங்க வீடுனா நீ இப்படி இருப்பியா? ஆமென். இல்லங்க, உண்மையை கர்த்தர் சொல்லிட்டு போவார். என்ன சொன்னாரு? மைல்டா சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? யோசேப்பு மூலமா சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்வது தேவனுக்குரியது. என்ன செய்யுங்க? அப்ப தேவன் யாரா இருக்குது அந்த இடத்துல? யோசேப்பின் மூலமாக கர்த்தர் அங்க இருக்கிறார் என்பதை யார் கண்டுபிடித்தது? பானபாத்திரக்காரன் கண்டுபிடி. அதனாலதான் முதல்ல சொப்பனத்தை சொன்னான். முதல்ல அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் நினைச்சா முதல்ல உன் பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தை பார்க்கவில்லை, அவன் தலை ஜெபாலயத்தின் தலைவனாக இருக்கிறான். அங்கே பார்க்கிற பானபாத்திரக்காரரின் அவன் தலைவன் தானே. அல்லேலூயா. இவனும் தலைவன் தானே. எங்க அங்க முடியல, இங்க முடிஞ்சிருச்சு. இங்க முடிஞ்சிருச்சு. அங்க யோசேப்போடு இருந்த கர்த்தர் இங்க தனித்துவமாய் இருக்கிறார். அங்க யோசேப்போடு இருந்த கர்த்தர் இங்க தனித்துவமாய் இயேசு என்ற நாமத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. முடிந்ததையும் எழுப்ப போதுமானவர். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்? என் இயேசுவை எப்படி நான் தரிசிக்கிறேன்?